இது GRT 4 கிராம் கோல்டு காயின். இதனோட டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நேத்தி பில்லை நான் ஷேர் பண்ணுறேன். நேத்தி பில்னா நேத்தி வாங்கினது, அதனால நேத்தி பில். நீங்கள் வந்து GRT ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் டெலிவர் பண்ண சொன்னீங்கன்னா சாயங்காலம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நீங்கள் அக்ரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா சாயங்காலம் சில சமயம் ரேட் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்குது, மதியம் வந்து திரும்பி அப்டேட் ஆகுது. மத்தியானம் அரௌண்ட் 3:30க்கு பார்த்தீங்கன்னா திரும்பி ரேட் அப்டேட் ஆகுது. ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருந்தால் மத்தியானம் அப்டேட் ஆகும், ஃப்ளக்சுவேஷன் நிறைய இல்லைன்னா அப்டேட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து முன்னாடி இருந்த சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா goldprice.orgன்னு போட்டிருப்பேன். அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஏற போகிறதா இறங்க போகிறதான்னு. ஏற போகிறதுனா சீக்கிரமே அவங்கள டெலிவர் பண்ண சொல்லுங்கள். அப்படி சப்போஸ் அவங்க டெலிவர் பண்ணலன்னா ஆன்லைனில் பாருங்கள். பட் சில சமயம் ஆன்லைனில் வந்து அவைலபிலிட்டியே இல்லை அப்படின்னு போடுது. பட் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2% இது போடுறாங்க. 2% வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2% VA போடுறாங்க. நீங்கள் நேராக போனீங்கன்னா 1% வந்து கம்மி பண்ணுவாங்க அதில், ஆர் 0.5% கம்மி பண்ணுவாங்க டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1%க்கு மேலே ஏறுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வாங்கிக்கலாம். ஆன்லைனில் கரெக்டாக டெலிவர் ஆகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இப்போ இந்த பில்லோட டீட்டெயில்ஸும் நான் காமிக்கிறேன். இப்போ இது நேத்தியோட ரேட் பார்த்தீங்கன்னா 10,617 போட்டிருக்கு. பட் நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா 10,717 இருக்கும். GRTயில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 10,715 இருக்குது. ஸோ எப்போ வாங்க போகிறச்சோ 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு நீங்கள் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க goldprice.orgயில். சப்போஸ் இறங்க போகிறதுனா நீங்கள் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டே வாங்குங்க. கோல்டு ப்ரைஸ் ORGயில் ஜாஸ்தி ஆகுதுன்னா நீங்கள் ஆனால் அகெயின் என்ன ஆகும்னா ஏர்லி மார்னிங் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து மாறச்சே வந்து அப் ஆர் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. பட் மதியம் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். 3:30 மணிக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தி ஆக போகிறதுனா முன்னாடியே வந்து அதை க்ளோஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட். என்ன டெசிஷன் எடுத்தாலும் ஒரு வாட்டி வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட்டை பார்த்து அதை கற்றுக்கோங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க எப்படி பார்க்குறதுன்னு. ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக பெனிஃபிஷியலாக இருக்கும். இல்லைனா தேவையில்லாமல் அடுத்த நாள் ரொம்ப இறங்க போகிறது இன்றைக்கி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ் வரும். ரொம்ப நம்மளால் எப்படி இருந்தாலும் நிறுத்த முடியாது. ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர ரொம்ப நம்மளால் இந்த ஃப்ளக்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியாது. வி கேனாட் டைம் த மார்க்கெட், அது ஃபேக்ட் தான். பட் நாளைக்கு என்ன ஆக போகிறது, இல்லை ஈவினிங்குள்ளே ரொம்ப ஏறுமா, முன்னாடி போய் வாங்கணுமா, அது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து goldprice.org வழியாக பார்க்கலாம். அது நான் ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போவும் நான் goldprice.org எப்படி பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். இந்த பில்லுக்கு இப்போ வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ் இருக்குது, 10,670. இது என்னோட பில்லில் எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கினது தான். 4 கிராம் கோல்டு காயின் வாங்கியிருந்தாங்க. அவங்க வாங்கறச்சே அதை நான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். அந்த கோல்டு காயினையும் நான் அவங்க வாங்கறச்சே ஃபோட்டோ எடுத்தது தான் நான் காமிச்சேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,670 வந்து இருக்குது. அதில் 4 கிராம்ஸுக்கு வந்து என்ன கால்குலேஷனோ அது 1% வந்து போட்டிருக்காங்க VA 426. அதுக்கு GST, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் பில். இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி போது வந்து நோ வேஸ்டேஜ்னு இருக்க சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு அந்த 1% அப்போ நீங்கள் நோவியை வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ஃப்ளக்சுவேஷனை பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அதே நீங்கள் அந்த ப்ராஃபிட் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்க முடியும். என்னை பொறுத்தவரையில் இப்போ ஜுவல்லரி வாங்குறது இட்ஸ் நாட் தி ரைட் ஐடியா. ஆல்ரெடி நீங்கள் சிட்டு போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதை வேணால் நீங்கள் வாங்கிக்கலாமே தவிர இப்போ ஹை பீக்கில் இருக்கிறச்சே எப்போவுமே நம்ம ஆவரேஜ் அவுட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்லேயா இருக்கட்டும், கோல்டுலேயா இருக்கட்டும், கமாடிட்டிலேயா இருக்கட்டும், ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. அது வந்து கீழே போக 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 நிறையா வாங்குவாங்க. டாப்பில் இருக்கிறச்சே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாகர்டாக வாங்குங்க. 10 கிராம் வாங்கணுங்கிற ஐடியா இருந்ததுன்னா 10 கிராமே 10 டேஸாக இல்லை 1 வீக்குக்கு ஒவ்வொன்றா வாங்குங்க. ஏறினாலும் இறங்கினாலும் அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது. ஏற போகிறதுன்னு 100% உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஃபுல்லாகவே இப்போ வாங்கிக்கலாம். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லாருமே ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்குறோம், டிப்பு வருமா அப்படின்னு. டிப்பு வராது. போன வாட்டியே நான் சொன்னேன் டிப்பு ரொம்ப இருக்காதுங்கிறதுனால தான் நானே வாங்கினேன் அப்படின்னு என்னோட பேங்கில் நான் காமிச்சேன். ஆனாலும் ஒரு டிப்பு எப்போவுமே இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு டிப் வரும். ஆனால் இந்த வாட்டி வரமாட்டேங்குது. அது வந்து வர சான்ஸ் இருக்குங்கிறதுனால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டாகர்டாக வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த சார்ட்டை பார்க்க கற்றுக்கோங்க எப்போவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே இறங்கி தான் ஏறி இருக்குது. ஸ்டார்டிங் ஆஃப் தி டே வந்து நீங்கள் நம்மளது 9:30க்கு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து இது திரும்பி ரீசெட் ஆகும். ரீசெட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, அப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை பார்க்க கற்றுக்கோங்க. அதில் என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து செட் ஆனதுக்கப்புறம்
3865லேருந்து கீழே வந்து திரும்பி மேலே போயிருக்கு, ரொம்ப கீழே வரல. அதனால ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் இது அப்டேட்டே ஆகலை. இதே ரொம்ப மேலே போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மதியம் ஒரு வாட்டி அப்டேட் ஆகும் கோல்டு ப்ரைஸ். அதனால நீங்கள் நம்மளோட சைட்டும் பாருங்கள், இந்த சைட்டும் பாருங்கள். நம்ம லைவ் சைட் எது நான் பார்க்கணுன்னு சொல்லிடுறேன். ஆகும் livechennai.com. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 925க்கு அப்டேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. பட் நேத்தி பார்த்தீங்கன்னா 925க்கு ஒரு வாட்டி அப்டேட் ஆச்சு, சாயங்காலமும் ஒரு வாட்டி அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இதை நீங்கள் கிளியராக பார்த்துட்டு போங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த சார்ட்டை வச்சு நாளைக்கு என்ன ஆக போகிறதுங்கிறது கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். சில சமயம் என்ன ஆகும்னா இப்போ ஏறி இருக்கும், ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் வந்து இறங்கி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காலையில் வந்து 8 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக என்ன ஏற போகுதா இறங்க போகிறதான்னு தெரியும். ஆனால் நீங்கள் காலையில் ஏற போகிறதா இறங்க போகிறதா 8 மணிக்கு பார்த்துட்டு வாங்க முடியாது. ஒரே விஷயம் என்னென்னா ஆன்லைனில் தான் வாங்க முடியும். அதில் சில காம்ப்ளிகேஷன். நான் சொல்கிறது காயின்ஸ், யூஸ்வலாக காயின்ஸ் தான் ஆன்லைனில் எடுப்போம். 8 மணிக்கு தெரியாது. பட் ஈவினிங் ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டும் செக் பண்ணலாம், அதுவும் செக் பண்ணலாம். அது ரொம்ப வந்து அது 1%, 1.5%ன்னு goldprice.org ஏறிச்சுன்னா அப்போது இந்த ப்ரைஸு திரும்பி அப்டேட் ஆகும் ஈவினிங். ஸோ நீங்கள் அதை கவனித்து 3:30க்கு முன்னாடியே பில்லிங் பண்ண பாருங்கள். அப்போது உங்களுக்கு கம்மியாகும், அந்த டிஃப்ரென்ஸ் உங்கள் பில்லில் வராது. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.